ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோடை வெயிலை சமாளிக்க அதிகம் நீர் சத்து உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் நடிகர் சூர்யா ஆகியோர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர். சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 7 இடங்களில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கக்கூடிய குளிர்ந்த குடிநீர் மையங்களை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் நடிகர் சூர்யா ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் பேசிய அவர்கள் கோடை வெயிலை சமாளிக்க அதிகம் நீர் சத்து உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர். இந்த 10,000 லிட்டருங்கிறது அதிகபட்சமாக ஒரு 20,000 பேர் எடுத்துக்கலாம். 6 லிட்டர் ஒருத்தர் சாப்பிட்டாலும் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் சாப்பிடலாம். ஆனால் 3.5 லட்சம் பேருக்குமே இது கொடுக்க போகிறதில்ல. இது கொடுக்கறதோட நோக்கமே ஒரு விழிப்புணர்வு. நாம் நீர் அதிகமாக எடுத்துக்கணும், டெய்லி நீர் சத்து குறைவாக ஆயிடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு தான் இது. இதை யாரை வச்சு தொடங்கலான்னும் போது எனக்கு ரொம்ப பொருத்தமாக தோணுது நடிகர் சூர்யா தான். என்னன்னா, அவர் அடித்தட்டு ஒரு வர்க்கத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறவர். பொதுவாகவே இப்போ நான் ஐ பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அவங்க இதை திறந்து வச்சுட்டு போகிறதுல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. இவர் எப்பவுமே சொல்லுவார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு. அப்போ இவர் கையால் இது திறக்கப்படுறப்ப இது உண்மையிலேயே அதுக்கான ஒரு உண்மையான அர்த்தமாக இருக்கும். இன்னைக்கு சுத்தமான ஒரு இலவசமான ஒரு குடிநீர் கிடைக்காம நிறைய பேர் என்ன பண்ண தண்ணியை பிடிக்காம இருந்தவர். நிறைய பேர் வெளியில் வரவங்க தண்ணி தாவமாக இருந்தாலும் கூட அதை அடக்கிக்கிட்டு முடிந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப தண்ணி குடிக்காமல் இருக்காங்க. அதில் குறிப்பாக பெண்களுக்கு இன்னைக்கு சிறுநீர் தொற்று உபாதை எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். டாக்டர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முடிந்த அளவுக்கு தண்ணி நல்லா குடிங்க. அவர் அஞ்சு சொன்ன 4 மாதத்துக்கு நமக்கு தண்ணி ரொம்ப 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 நமக்கு தண்ணி அவசியம். அதையால் இந்த கிடைக்கிறத நம்ம சரியாக பயன்படுத்தணும். தண்ணியை வீணடிக்காமல் இந்த பூமியில் வர உயிரிழந்த ஜீவங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் கிடையாது, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாருமே நமக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்டில் வாசல்லையோ தண்ணிலையோ இல்லை பால்கனிலையோ சும்மா காலத்தில் தண்ணி அதுக்கும் வைங்க, வயலாட்சி தண்ணி வைங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.